ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அரைச்சி தேங்காய் முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் திருகி எடுத்தாச்சு. வெங்காயம் அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து, தக்காளி 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 10 பல், பட்டை லவங்கம் சோம்பு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காவோட பட்டை லவங்கம் சோம்பு இதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தக்காளி இது வணக்க வச்சுப்போம். இதோட 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக விடாதீங்க, கொஞ்சம் குறன்னு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அரை ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கலாம். 2 கல் உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி லேசாக வதங்கிடுச்சு. முருங்கைக்காய் போடலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் க்ரீன் கலரில் இருந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நம்ம கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூனு, மஞ்சள்தூள் கொஞ்சம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் வேக வேக நல்லா கிண்டக்கூடாது. போதும். நம்ம இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். முருங்கைக்காய் உடஞ்சிருங்க. இப்போ இது கொதி வந்த உடனே மூடி வச்சு வேக வைப்போம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு
மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அங்கே வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் வெடிச்சிருக்கு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆட்டி வச்ச தேங்காயை ஊற்றலாம். பார்த்து கிண்டுங்க, முருங்கைக்காய் உடையும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அனலை அதிகப்படுத்திக்கலாம். தேங்காய் நல்லா கொதி வரட்டும், தேங்காய் வேகட்டும். நல்லா கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். வாங்க பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. கொஞ்சம் பெரட்டினாப்லேயே திக்காகவே வைங்க. கொஞ்சம் நல்ல வாசமாக நல்ல மணமாக இருக்கும் இந்த குழம்பு. முருங்கைக்காய் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நல்ல மணமும் வரும், நல்ல வாசம் வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே வாஸ், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கம்மன் சாப்பாட்டுக்கும் தெனை சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.